பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். நான் உன்னோடு இருக்கிறபடியினால், நான் உன் கூடவே டிராவல் பண்றபடியினால எத்தனை அக்கினியை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் உன் பேர்ல கூட அது பற்றாது, உன் பேர்ல கூட தொட முடியாது அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இது யாக்கோப்புக்கும் இஸ்ரவேலுக்கும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அக்கினியில நடக்கலாம், அக்கினியில ஸ்தோத்திரம், அக்கினியே உன் லைஃப்ல வராது, நீ அக்கினியே பார்க்க மாட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீ அக்கினியில நடக்கலாம். அக்கினியை போன்ற சில பிரச்சனைகளும், சில போராட்டங்களும், சில வியாதிகளும், சில கசப்புகளும், சில புலம்பலுக்கு ஏதுவான, சமாதான குறைவுக்கு ஏதுவான பல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கலாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லி, நீ அக்கினியில் நடந்தாலும் ஸ்தோத்திரம் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேர்ல கூட படாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் அக்கினியை போன்ற நிறைய பிரச்சனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நிருபங்களை வாசிக்கிறோம், உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுவதற்காய் சந்தோஷப்படுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நடுவிலே எரிந்து கொண்டிருக்கிற சொல்லும் அக்கினியை போன்று இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அக்கினியை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் என்று அப்பா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பிரைஸ் காட். என் பேர்ல கூட டச் பண்ண முடியாது. அதான் அந்த வார்த்தை, உன் பேரில் பற்றாது. இன்னைக்கும் என் பேர்ல தானே சத்துரு கண்ணா இருக்கிறான். எப்படியாவது என்னை நிந்திக்கணும், எப்படியாவது என்னை அவமானப்படுத்தணும், எப்படியாவது எனக்கு தலை குனிவை ஏற்படுத்தணும், எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது என்னுடைய பேர் ஸ்தோத்திரம் அவமானப்படுகிற அளவுக்கு ஏதாவது சில காரியத்தை செய்யணும் அப்படின்னு பல்வேறு ரீதியில் போராடி கொண்டு வருகிறான். அநேகர் நமக்கு வித்தியாசமான பேர் வச்சு கூப்பிடுவது உண்டு, நம்முடைய குணாதிசயங்களை வச்சு கூப்பிடுவது உண்டு. அதெல்லாம் ஒரு, ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எத்தனை அக்கினியை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் உன் பேர்ல கூட தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க பிள்ளைகள் பேரை இன்னைக்கு அவமானப்படுத்துறதுக்கு சத்துரு எழும்பி வருகிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அக்கினிக்கு உன் பிள்ளையின் பேரை நான் பாதுகாப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். இந்த வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் வேக மாட்டோம். பிரைஸ் காட். அக்கினியில் நடந்தாலும் நாங்கள் வேக மாட்டோம். அக்கினி ஜுவாலை எங்கள் மேல் பற்றாது. நம்புங்கள். நீங்கள் நம்ப இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்நிய அக்கினி ஒரு நாளும் என்னை சேதப்படுத்த முடியாது. சத்துருவின் மூலமாய், அசுத்தாவிகளின் மூலமாய், விக்கிரகத்தின் வல்லமைகளின் மூலமாய், மந்திரவாதத்தின் மூலமாய், பில்லி சூனியத்தின் மூலமாய், எந்தெந்த ரீதிகளெல்லாம் சத்துரு அக்கினி அனுப்புறானோ அந்த அக்கினி சொத்துரம் என் மேல விழுந்தா நான் வேக மாட்டேன். என் பேர்ல கூட அதை டச் பண்ண முடியாது. ஆமென், பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். என் பேர்லயே டச் பண்ண முடியாது அப்படின்னா எப்படி என் வாழ்க்கையில தொட முடியும்? ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தீ அக்கினி அப்படிங்கிறது லிட்டரலா எழுதப்பட்ட அக்கினி அல்ல. இங்க யாக்கோப்புக்கு இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை. ஸ்தோத்திரம். யாக்கோப்புடைய பிரயாணத்துல அவன் எங்கேயும் தீய பார்க்கல, ஆனால் அதற்கு நிகரான பிரச்சனை
பல ரீதியில் அவன் அனுபவித்தான். மாமா வீட்டில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளவு பிரச்சனை அனுபவித்தான். ஆனாலும் அத்தனை பிரச்சனைகளையும் சொத்துரம் அத்தனை போராட்டங்களையும் தாண்டி வந்து 2 பெரிய பரிவாளங்களோட எந்த இடத்துல அனாதையாய் தேவனை கர்த்தர் சந்தித்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே இடத்துல சாயங்காலம் ஆண்டவருடைய காலை பிடிச்சி அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். காரணம், அவன் வேகல, அவன் பேர்ல கூட பற்றல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. அவனுடைய மாமா சொரூபத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப்பு தான் எடுத்துட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இரவோட இரவா யாக்கோப்பை பிடிக்கிறதுக்கு வர்றான். ரொம்ப ஸ்பீடா வர்றான். இவன் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சோத்திரம். அங்கே தேவனால் எச்சரிக்கப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பேருக்கு கூட சத்துரு களங்கம் ஏற்படுத்த முடியாது. சோத்திரம், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சோத்திரம் உங்க உறவினர்கள் மத்தியில உங்க பேரை கலங்க வைக்கணும், தேவையில்லாத காரியத்துல உங்களை சிக்க வைக்கணும்னு பல்வேறு உபாய தந்திரங்களை தேடி எத்தனை லாபான்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த லாபான் கொண்டு வருகிற பிரச்சனையில் நீ வேகாதிருப்பாய். அந்த பிரச்சனை உன் பேரை கூட தொடாதுன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டு இருக்கிறார். உடனே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட். எத்தனை பேர் உங்களை கலங்க வைக்கிற, உங்க பேரை கலங்கப்படுத்துவதற்கு, உங்க குடும்பத்தை கலங்கப்படுத்துவதற்கு, உங்க பிள்ளைகளை கலங்கப்படுத்துவதற்கு பல்வேறு ரீதியில் எழும்பி வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேகாதிருப்பாய். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. 1000 பேர் வந்தாலும் சரி, 10000 பேர் வந்தாலும் சரி, நம்ப ஆரம்பிங்கள், நீங்கள் வேகாதிருப்பாய். தோத்திரம். யோபு சரீரம் முழுவதும் கொப்பளம். அவன் சொல்லுகிற வார்த்தை, அவர் வந்து என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், அவரை தூஷிக்க மாட்டேன். தோத்திரம். எல்லாத்தையும் இழந்த பிறகும் ஆண்டவர் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா அவனுக்கு தெரியும், எத்தனை அக்கினி வந்தாலும் நான் வெந்து போக மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கினியை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? குடும்பத்தில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? எங்க என் குடும்பம் உடைஞ்சிரும், என் வாழ்க்கை பாலா போயிடும், என் பிசினஸ்ல இவ்வளவு நெருக்கடி வருகிறதே, இவ்வளவு போராட்டங்கள் வருகிறதே, சோத்திரம் எங்க நாங்க ஏமாந்து போயிடுமோ, தலை குனியும் வந்துருமோ? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நீ வேகாதிருப்பாய். பிரைஸ் காட், ஹalleluya. இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நீ வேகாதிருப்பாய். எத்தனை வேணாலும் வரட்டும், எத்தனை வந்தாலும் சரி, நீ வேகாதிருப்பாய். உன் பேரை கூட டச் பண்ணாது. பிரைஸ் காட், ஹalleluya. உன் குடும்பத்தை டச் பண்ணாது. எழுத்தின் பிரகாரமும் இது நடந்துச்சு. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ குறித்து நமக்கு தெரியும். அவர்களை தூக்கி போட வந்தவர்கள் செத்து போனார்களாம். ஆனால் இவங்க முடி கூட கருகலையாம். ஓ பிரைஸ் காட். காரணம், இவங்க பலன் அல்ல, இவங்க திறமை அல்ல, 4வது நபராய் இயேசு அங்கே உலாவ ஆரம்பித்தார். பிரைஸ் காட், ஹalleluya. நான் சொல்லுகிறேன், அவர் உங்க கூட இருக்கிறபடினால் எத்தனை மடங்கு அது இன்க்ரீஸ் ஆனாலும் நீங்க எரிய மாட்டீங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். பிரைஸ் காட், ஹalleluya. தோத்திரம். எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகட்டுமே. தோத்திரம். பிரச்சனைகள் எல்லா பக்கமும். யோபுக்கு வந்த பிரச்சனை, ஒருவன் பேசிக் கொண்டிருக்கையில் மற்றொருவன் வந்து மறுபடியும் வர்றான். கிட்டத்தட்ட 4 முறை ஒருவன் பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, அவன் பேசி முடிச்சிருப்பான், மற்றொருவன் வந்து மறுபடியும் அந்த மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. நான் சொல்லுகிறேன், எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆனாலும் உங்க பிரச்சனைகள், உங்க போராட்டம், உங்க கஷ்டம் எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆனாலும் சபையே, தேவ பிள்ளையே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினால் நீ வேகாது இருப்பாய். உன் பேர்ல கூட அவைகளால தொட முடியாது. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க போறீங்க? ஒருவேளை சில காரியங்கள் வெந்து கொண்டு இருக்கிறதா, அதை பாயிண்ட் பண்ணி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த காரியம் ரொம்ப வெந்து கொண்டு இருக்குது, ஆண்டவரே நீ வேகாது இருப்பாய், அது பற்றாது உன் பேர்ல அப்படின்னு சொன்னீங்களே, அந்த வசனத்தை பிடிச்சு ஜெபிக்கிறோம். நீங்க ஜெபிக்க கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆனாலும், அது எத்தனை மடங்கு அதிகமானாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற போகிறார். சபையே, தேவ பிள்ளையே, நீ வேகாதிருப்பாய். உன் பிள்ளைகள் வேகாதிருக்கும், உன் கையின் பிரயாசங்கள் வேகாதிருக்கும், உங்களுடைய எதிர்கால கனவுகள், உங்களுடைய தரிசனங்கள் வேகாதிருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். காரணம், அவர் உன்னோடு இருக்கிறார்.
கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். Praise the Lord in Jesus name. Hallelujah. என் தேவன் அவர்களோடு இருக்க போகிறபடினால் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர்களோடு நீர் வந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கினி ஜுவாலை உன் மேல பற்றாது ஸ்தோத்திரம், நீ வேகாதிருப்பாய் என்று சொன்னீரே. கர்த்தர் அந்த அக்கினியிலிருந்து கர்த்தரின் ஜனங்களை விடுவிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு பெரிய அதிசயம் நடக்கட்டும், ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கட்டும், ஒரு பெரிய மேன்மையை என் ஜனங்கள் அனுபவிப்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த அக்கினியிலிருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வர போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய மாற்றங்களை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்க வேக மாட்டீங்க. உங்க பேரை கூட சத்துரு தொடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நிறைய கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் அந்த அக்கினியிலிருந்து காப்பாற்றட்டும், பலப்படுத்தட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.